இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன் எவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. நீங்க அதை வச்சு சாம்பார் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். அன்னன்னைக்கு ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமா உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணருவீங்க. என் அன்பு வணக்கம். நம்ம தினசரி வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உற்சாகமாக இருக்கிறதுக்கும் நல்ல எனர்ஜெட்டிக்காக நம்ம வேலைகளை பார்க்குறதுக்கும் ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்கிறது என்னது? உணவு தான். அந்த உணவை ஆரோக்கியமானதாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது எப்படி ஆரோக்கியமாக இருந்தாலும் சில உணவுகள் நஞ்சாக மாறத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன் சில பேர் உயிரையே அது எடுக்கவும் செஞ்சுருக்கு. நல்ல ஆரோக்கியமான உணவு அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உலக சுகாதார அமைப்பு நல்ல ஆரோக்கியமான சாப்பிட்ட உணவை அதுக்கப்புறம் நஞ்சாக மாறி பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதுவும் சில குழந்தைகள் அதை சாப்பிடும்போது அவங்க உயிரிழக்கு வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன உணவு? குக் பண்ணாத மாமிசத்தை சாப்பிட்றது மூலயமா வரவும், சரியாக கழுகப்படாத காய்கறி மூலமாக, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த முட்டையின் மூலமாக, பாலை சரியாக காய்க்காமல், அதாவது ஒரு பால் கறந்து அது டிரான்ஸ்போர்ட் ஆகி வரும்போது பல விதமாக அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலோ இல்லை திருப்பி கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுறது மூலயமா இதெல்லாம் தவிர்க்கப்படலாம். சீ ஃபுட்டில் இருக்கிற லைக் சால்மன், டூனா இந்த மாதிரி ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், நம்ம வாங்குகிற முட்டையில் உடைக்கவே இல்லை அப்படியே இருந்தாலும் சால்மன் இல்லை அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா ரொம்ப தீவிரமானது, ரொம்ப ஆழ உயிரே எடுக்கக்கூடியது. ஸோ அதெல்லாத்தையும் தவிர்க்கணுன்னா நல்ல வேக வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. குறிப்பாக சீ ஃபுட்டையும் சரி இப்போ நம்ம முட்டைக்கு வரலாம். முட்டையை நம்ம எப்படி பண்ணுறது? நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்றது, அதுவும் பர்ஃபெக்டாக பாயிலாக இருக்கணும். நல்ல என்னது பாக்டீரியெலாம் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பாயில் பண்ணி வச்சாலும் அதுலேயும் நஞ்சு வந்துடும். சரியாக பாயில் பண்ணினாலும் அதுவும் நஞ்சு இருக்கும். எப்படி பர்ஃபெக்டாக ஒரு பாயில் பண்ணி பாயில்டு எக்கை சாப்பிட்ணும், பாயில்டு எக்கை பண்ணுறது, நம்ம கிரேவியாக பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். நல்ல வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் சரியான நேரத்தில் கரெக்டாக வெந்திருக்கணும். அதுதான் பர்ஃபெக்டாக ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதுவானது. உடம்பு நல்லதும் அது தரும். இப்படி போனாலும் சரி அப்படி போனாலும் சரி அது நல்லதுக்கு இல்லை. சில பேருக்கு பச்சை முட்டையை சாப்பிட்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பச்சை முட்டையில் இந்த சால்மனெல்லான்ற பாக்டீரியா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இருந்து அதை நம்ம சாப்பிட்டுட்டா அது பயங்கரமான ஃபுட் பாய்சன் ஆகும். அது உடம்பை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி தான் சரி பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அதை எடுத்துகிட்டு போகும். அதனால் உங்களுக்கு ஹாஃப் பாயில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கலாம், கலக்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்கலாம். அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது தவிர்க்கிறது நல்லது. அதனால் முழுமையாக வேக வச்ச முட்டையோ, அது ஆம்லெட்டாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், முழுமையாக வெந்துருச்சுன்னா அது பர்ஃபெக்டாக நல்லது. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க.